பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். லூக் சாப்டர் 1 அதிகாரம் 37 வசனம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஆம், என்னுடைய அன்பான தங்கைமார்களே, அக்காமார்களே, உங்களுடைய கர்ப்பத்தின் கனி இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை என்று கலங்கிட்டு இருக்கீங்களா? வயது ஆகிக் கொண்டே இருக்கு, திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, டாக்டர் கூட ஆகுறதில்லை என்று சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்வேன் என்று கலங்கிட்டு இருக்கிறீர்களா? ஆம் பிரியமான அன்பு தங்கைமார்களே, அக்காமார்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, சகரியா எலிசபெத் வயது ஆகி கொண்டிருந்தாருங்க, வயது ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க ஆனாலும் கர்த்தர் மேல விண்ணப்பம் வைத்து கர்த்தரிடத்துல விசுவாசமா இருந்தாங்க. அந்த வயதான சமயத்திலும் யோவான் என்ற ஒரு மகனை எலிசபெத்துக்கு கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், எனக்கு பிரியமான அன்பு தங்கை அக்காமார்களே, ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தேவன் நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஒரு போதும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிங்க, கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க கர்ப்பத்தின் கனியை உங்க குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜீசஸ் with you, Jesus loves you. God bless you. Praise the Lord.